இப்படியெல்லாம் மோசமாவாட நடந்துப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்டோரியை பார்க்கும்போது இருந்துச்சு. ஒரு நாள் கல்ச்சுரல்ஸ்க்கு அவங்க அம்மா அந்த குழந்தைய ரெடி பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. போயிட்டு வந்து பார்க்குறப்ப அந்த குழந்தை அங்கேருந்து காணாமல் போகிறா. எங்கெங்கேயோ தேடுறாங்க, பட் எங்கேயுமே கிடைக்கல. பயந்து போய் 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் அன்னைக்கு நைட்டே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வராங்க. அவங்களுமே அசால்ட்டாக ஃபோட்டோ அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் அந்த இடத்துலேருந்து அனுப்புகிறாங்க. அடுத்த நாள் காலையிலே ஹீரோக்கு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வருது. அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது அந்த குழந்தைய யாரோ கொலை பண்ணி ஒரு காட்டுக்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்கிட்ட அப்பா அந்த இடத்துலயே உடஞ்சு போய் அழுகுறாங்க. 2 பேர்த்துக்கும் இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. குழந்தை பறிபோன சோகத்திலே இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த குழந்தைய அடக்கமும் பண்ணிடுறாங்க. ஒரு சைடு போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுமே போயிட்டே இருக்கு. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணதில் 2 பேர் தான் அவங்க அரெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க அப்படி சொல்லி அவங்க அம்மாவை தேடி வெளியே வந்த குழந்தைய இவங்க 2 பேரும் கடத்திட்டு போய் தப்பா நடந்து அந்த காட்டுக்குள்ளேயே தூக்கி போடுறாங்க. இந்த கேஸ் கோர்ட்டுக்கும் போது இவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு இவங்க 2 பேரும் வெளியவும் வந்துடுறாங்க. அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கவே முடியாத அவங்க அப்பா அந்த இடத்துல அவனை கொலையும் பண்றாரு.